ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. அவன் நம்முடைய கண்களை மூடினவனமாய் எழுந்து நின்றவனமாய் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறபடினால ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மத்தியில் நீர் எழுந்திருக்கிற தேவன். எத்தனை பேர் தெரியும்? தேவனானவர் தேவ சபையில் எழுந்திருக்கிறார். தேவ ஜனங்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அவர் நம்முடைய மத்தியில் வாசம் பண்றபடினால ஆண்டவர் இந்த காலவெளியிலும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் 2 நிமிஷம் நம்ம வாய்களை தந்து எங்களோட மத்தியில் இருக்கிற ஆண்டவரை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட மத்தியில் உலாவுகிறவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பலனானவர், எங்களுடைய கீதமானவர், எங்களோட ரட்சிப்புமானவர் ஆண்டவரே. நாங்கள் யாருக்கு அஞ்சுவோம்? தகப்பனே உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாவே ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஓ ரபா பாபா சந்தல பதல பக்கரக சொரு யானமன மன மணிகல பதல பக்கரப சந்தல பதல பக்கரக சொரு. இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ இந்த காலவெளியில உம்மை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். எங்கட மத்தியில நம்முடைய பிரசன்னம் இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற ஆவியானவரே உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ ரபா பாபா சந்தல பதல பக்கரா யாலபல பல பக்கரகசு. என் தேவனே, யார் யாரெல்லாம் இந்த நாட்களிலும் உம்மை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களோ, உம்மை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய தேவன் நீர் ராஜரீகம் பண்ணுகிறவராயிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறபடினால தகப்பனே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபா பாபா சந்தரா. எங்களுடைய சத்தங்கள் உங்களை நோக்கி உயர்த்துகிறது ராஜாவே. எங்களுடைய கரங்கள் உங்களை நோக்கி உயர்த்தி கூப்பிடுகிறது தகப்பனே. எங்களுடைய இருதயங்கள் உங்களை நோக்கி ஆர்வமாய் கூப்பிடுகிறது ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நாங்கள் உயர்த்துகிறோம். ஏலல மக்கள மதுரமானியாலோ எங்களுடைய ஆவியினால் உம்மை உயர்த்துகிறோம். எங்களுடைய ஆத்மா உங்களை உயர்த்துகிறது தகப்பனே. எங்களுடைய சரீரம் உம்மை உயர்த்துகிறது பிதாவே. நீ கபபப சந்தன பதல மக்கரா. ஹல்லேலூயா. ஓ ரபபப சந்தன மதுரமானியா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா ராஜாவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாவற்றினாலும் நான் உம்மை சேவிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு தந்திருக்கிற சுவத்தினால இந்த காலவெளியில உம்மை நான் ஆராதிக்கிறேன். நீங்க தந்திருக்கிற பலத்தினாலும் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தந்த எல்லா ஐஸ்வர்யத்தினாலும் நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தோடு நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் சிலர் ரட்சிக்கப்படலாம், ரட்சிக்கப்படாம போகலாம். எல்லாரையும் எனக்குள்ள வைத்து ஒரே மனதோட நான் உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா.
ஆராதிப்போம். எங்களை ராஜாவை ஆராதிப்போம். நம்முடைய மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வத்தை ஆராதிப்போம். உங்கள் ஒவ்வொருவரோடு உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வத்தை ஆராதி ஆராதி ஆராதி. அருமையான சகோதரா, அருமையான சகோதரி, தேவன் உன்னை சந்திக்க வந்திருக்கிற வேளை. ஏசாயாவில் சொல்லப்பட்டது போல நான் என்னுடைய ஜனங்களை சந்திப்பேன். இந்த காலவளையில தேவன் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரம், என்னை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரம், இந்த சபையை என்னுடைய ஆண்டவர் சந்திக்கிற நேரம். தெய்வம் ராஜாதி ராஜா, பூமிக்கு மாத்திரமல்ல அவர் ராஜாதி ராஜா. வானங்கள், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றுக்கும் நீங்களே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் ஓடி வந்திருக்கிறோம். உம்முடைய தேவன் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்முடைய பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிற தேவன். அவரை ஆராதி ஆராதி ஆராதி. உங்களுடைய சத்தங்கள் அவரை நோக்கி கூப்பிடட்டும். உங்களுடைய கரங்கள் அவரை நோக்கி உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கட்டும். உங்களுடைய இருதயங்கள் அவருக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கட்டும். தேவனே, என்னுடைய உதடுகளின் கனிகளின் உம்மை நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய இருதயத்தில் உம்மை நான் சிங்காசனம் அமைத்து ஆராதிக்கிறேன். என்னுடைய கரங்கள் பரிசுத்த கைகளால் உயர்த்தி நான் ஆராதிக்கிறேன். தேவனே, இந்த காலவளையில் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர், இந்த வளையில் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டு வருகிறவர், நீரங்கள் மத்தியில் வலம் வந்து கொண்டிருக்கிறவர், நீரங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு வருகிறவர், நீர் இந்த வளையில வலம் வருகிறவர். என்னுடைய இருதயத்தில் தங்கும், என்னுடைய இருதயத்தில் தங்கும். என்னுடைய ஆலயம் உம்முடைய ஆலயமாகிய என்னுடைய சரீரத்தில் தங்கும். இந்த இடத்துல நீர் தங்குங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லக்கூடும், என்னுடைய இருதயத்துக்குள்ள நீர் தங்கும் ஆண்டவரே, என்னுடைய இந்த ஆலயத்துக்குள்ள தங்கும் ஆண்டவரே, இந்த சரீரத்துக்குள்ள தங்கும் ஆண்டவரே. உமக்கு தேவையான துதிகள் என்னிடத்தில் உண்டு ஆண்டவரே, உமக்கு தேவையான காரியங்கள் என்னிடத்தில் உண்டு ஆண்டவரே. நீர் பொன்னை விரும்பவில்லை, வெள்ளியை விரும்பவில்லை, தோத்திர பலியை விரும்புகிற தேவனே, முழு ஆத்துமாவோடு நான் தொழுது கொள்கிறேன், முழு பலத்தோடு நான் தொழுது கொள்கிறேன், உற்சாகமாய் நான் தொழுது கொள்கிறேன். கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டுமானால் உற்சாக பலியை செலுத்தும்படியாய் சொன்ன தேவனே, உற்சாக பலியாய் நான் செலுத்துகிறேன். எனக்குள்ள உமக்கு தேவையானது இருக்கிறது ராஜாவே, எனக்குள்ள உமக்கு தேவையான பலிகள் இருக்கிறது ஆண்டவரே. ஒரு ஆளல்ல, சாலமோன் ராஜா செலுத்தின பலிகளை காட்டிலும் நான் அதிகமாய் உமக்கு செலுத்துவேன். தாவீது செலுத்தினதை காட்டிலும் நான் அதிகமாய் உமக்கு செலுத்துவேன். மோசேயுடைய காலத்தில் செலுத்தினதை காட்டிலும் நான் அதிகமாய் செலுத்துவேன். என்னிடத்தில் உண்டாண்டவரே, என்னிடத்தில் உண்டாண்டவரே. எத்தனை பேர் சொல்லக்கூடும், சாலமோன் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பலிகளை செலுத்தினாலும் அந்த சாலமோன் செலுத்தின பலிகளை காட்டிலும் என் தேவனே, என்னிடத்தில் நிறைவான பலி இருக்கு. நான் உமக்கு காணிக்கையாக செலுத்த நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு நரம்புகளும் உமக்கு பலியாக செலுத்த முடியும். என்னுடைய ஒவ்வொரு எலும்புகளையும் உமக்கு பலியாக செலுத்த முடியும். என்னுடைய இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போ, என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. எத்தனை பேருடைய ஆத்மா இன்னும் தாகமாயிருக்கிறது? ஊற்றிடும் உம்மாவியை, ஊற்றிடும் உம்மாவியை இயேசுவே, ஊற்றிடும் உம்மாவியை, ஊற்றிடும் உம்மாவியை இயேசுவே.
சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். இயேசையா ஊற்றிடும் உம்மாவியை, இயேசுவை போல் வாழ்ந்திடவே ஊற்றிடும் உம்மாவியை. இயேசுவை போல் வாழும், இயேசுவை போல் வாழ்ந்திடவே ஊற்றிடும் உம்மாவியை. மானானது மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போ. ஐயா மானானது இயேசுவே நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போ. என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. என் தேவனே ஐயா என் ஆத்துமா ஊற்றுமையா தாகமாயிருக்கிறது. ஊற்றிடும் ஊற்றிடும் உம்மாவியை, ஊற்றிடும் உம்மாவியை, ஊற்றிடும் உம்மாவியை, எங்கள் மேல் ஊற்றிடும் உம்மாவியை. இயேசுவை போல் அற்புதம் செய்திடவே ஊற்றிடும் உம்மாவியை. இயேசுவை போல் வாழ்ந்திடவே, இயேசுவை போல் வாழ்ந்திடவே ஊற்றிடும் உம்மாவியை. இயேசையா என் இயேசையா, இயேசையா என் இயேசையா. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசையா என் இயேசையா, இயேசையா யா யா என் இயேசையா. மானானது மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போ. மானானது அல்லேலூயா நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போ. என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. என் தேவனே ஐயா என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. என் தேவனே என் தேவனே என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லக்கூடும்? என்னுடைய ஆத்துமா தாகமாயிருக்கு. காலை அதிகாலையில 4 மணிக்கு எழுப்பி இந்நேரம் வரைக்கும் நீயும் நானும் துதித்துக் கொண்டிருந்தாலும் தேவனே என்னுடைய ஆத்துமா இன்னும் தாகமாகத்தான் இருக்கிறது. உங்கள் மேல தாகமாகத்தான் இருக்கிறது. உம்முடைய வார்த்தை மேல தாகமானதான் இருக்கிறது. உம்முடைய அற்புதங்கள் மேல தாகமாகத்தான் இருக்கிறது. உம்முடைய சித்தங்களை செய்கிறதுல தாகமாகத்தான் இருக்கிறது. என் மேல குறித்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கிறதுக்காய் நீங்கள் மாத்திரமல்ல தாகமாக இருக்கிறது. என் தேவனே நாங்களும் தாகமாக இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லக்கூடும்? நான் தாகமாக இருக்கிறேன். என் மேல உம்முடைய தண்ணீரை ஊற்று. தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுகிறேன் கர்த்தாவே. எங்கள் மேல உம்முடைய தண்ணீரை ஊற்று. எங்கள் மேல உம்முடைய வல்லமைகளை ஊற்று. எங்கள் மேல உம்முடைய அற்புதங்களை ஊற்று. எங்கள் ஆண்டவர் பெரியவர். ஆமென். ஒரு பெரிய கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லு, என் ஆண்டவர் பெரியவர். கர்த்தரை துதிக்கிற போது எப்படி துதிக்கட்டும்? என்னமா சொல்லப்படுது? சத்தமாய் விசுவாச தேவ சபையாரே நீங்கள் என்னென்று துதிக்கட்டுமா?
சத்தமா எல்லாரும் இந்த வேளையில எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுப்பிவோம். முடியாதவர்களும் எழுப்பி நில்லுங்க. இந்த பாட்டு முடிய கிடையில உங்களால முடியும். ஆமென். பக்கத்து பாஸ் சொல்லு, சத்தமா துதி, சத்தமா துதி. பக்கத்துல இருக்கிற கையப்படி சொல்லு, சத்தமா துதி. வாய் பேசலாதாக்கள் நீங்க தப்பா நினைக்காத, எங்க முடிய விட்டு கூப்பிடுவேன் உங்களை. எத்தனை பேர் சத்தமா துதிக்க முடியும்? பக்கத்து பாஸ் சொல்லு, நான் துதிச்சா சத்தமா தான் துதிப்பேன். நான் மௌன சாஸ்திரி இல்ல, நான் சத்தமான தேவ பிள்ளை. ஆமென். ஆஹா அல்லேலூயா ஓஹோ ஓசன்னா ஆஹா அல்லேலூயா ஓஹோ ஓசன்னா. அவர் வார்த்தையினால், அவர் ரத்தத்தினால், அவர் ஆவியினால், அவர் வல்லமையா. அவர் வார்த்தையினால், அவர் ரத்தத்தினால், அவர் ஆவியினால், அவர் வல்லமையா. விழுந்தானே மின்னலை போல் சாத்தானே விழுந்தானே விழுந்தானே. விழுந்த சாத்தான் திரும்ப எழும்ப முடியவே முடியாது, முடியவே பக்கத்தை சொல்லு. விழுந்த சாத்தான் திரும்ப எழும்ப முடியவே முடியாது, முடியவே முடியாது. Hallelujah, yes, yes, yes. Hosanna, salvo. Hallelujah, hallelujah. Oh, Hosanna. Kavana mama padko. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் தந்தாரே. ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது, முடியவே முடியாது. சொல்லுவோம். ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த முடியவே முடியாது, முடியவே முடியாது. ஆஹா ஆஹா ஆஹா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஓ ஓ ஓ சன்னா. ஆஹா ஆஹா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஓ ஓ ஓ சன்னா. சத்தமாய் துதிப்போம், சாத்தானை விதிப்போம் இயேசுவின் நாமத்தினால். எங்களை இயேசுவின் நாம சபையார் பாடுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினால், எங்கட இயேசுவின் நாமத்தினால். கவனமாக படுத்துவோம். விழுந்த சாத்தான் எழும்பவே முடியாது. ஒரு வழியாய் வருகிற துன்பம் 7 வழியாய் ஓடு. எத்தனை பேர் நம்புறீங்க? Come on.
ஜிம்மா 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 ஜிம்மக ஜிம்மா 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 ஜிம்மக ஜிம்மா ஜிம்மா ஜிம்மக ஜிம்மா ஜிம்மா ஜிம்மா. ஒரு வழியாய் வரும் துன்பம் ஏழு வழியாய் ஓடிவிடும். ஒரு வழியாய் வரும் துன்பம் பல வழியாய் ஓடிவிடும். உலகில் இருக்கும் சாத்தானை வீட எங்கள் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கின்ற சாத்தானை வீட எங்கள் இயேசு பெரியவரே. சொல்லுவோம், உலகிலே இருக்கின்ற சாத்தானை வீட எங்கள் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கின்ற சாத்தானை வீட எங்கள் இயேசு பெரியவரே. ஆஹா ஆஹா ஹல்லேலூயா ஓஹோ ஹோசன்னா. come on எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா ஓஹோ ஹோசன்னா. ஆஹா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓஹோ ஹோசன்னா. ஆஹா ஆஹா ஓ ஹல்லேலூயா சொல்லுவோம் ஓஹோ ஹோசன்னா. ஆஹா 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓஹோ ஹோசன்னா. கைகளை தட்டி நன்றி செலுத்து. இந்த தேவன் பெரியவர் பெரியவர் பெரியவர். இந்த ஆண்டவர் பெரியவர். இந்த இயேசு பெரியவர். எத்தனை சொல்லக்கூடும் இந்த ஆண்டவர் பெரியவர். இயேசுவுடைய வெற்றியை கொண்டாடுறதா சீயோன் வேலை. ராஜாவுடைய வெற்றியை கொண்டாடுறதா அந்த தேசத்து ஜனங்கட வேலை. எத்தனை பேர் சொல்லக்கூடும் எங்கட இயேசு ராஜாவுடைய வெற்றியை கொண்டாடுகிறோம். அதுதான் இந்த சபையினுடைய வேலை. ஹல்லேலூயா. இன்று கண்ட ஈத்திர நீங்க என்ன செய்யறது இல்ல, காண்கிறது இல்ல. அப்படி உங்களுடைய ஆசனங்கள் அமர்ந்துருங்க. இருந்தாண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சாத்தானை ஜெயிச்சிட்டீர். விழுந்த சாத்தானை நீ திரும்ப எழும்பி போகிறது இல்ல, எழும்புகிறது இல்ல. ஆனா நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் திரும்ப எழுப்புவானா. எவ்வளவு பேர் திரும்ப சொல்லக்கூடும். தூதர்களுக்கு கை கொடுக்காதவர் மனுஷர் எங்களுக்கு கை கொடுத்தாராம். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அவர் கை கொடுத்தவர். எத்தனை சொல்லக்கூடும், எனக்கு ஆண்டவர் கை கொடுத்தவர். என் குடும்பத்துக்கு என் ஆண்டவர் கை கொடுத்தவர். எங்கட சபைக்கு எங்கட ஆண்டவர் கை கொடுத்தவர். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய ஆண்டவர் கை கொடுக்கிறவர். என்னுடைய தெய்வம் கை கொடுக்கிற தெய்வம். நீ நான் அவர் துதிச்சு பாடிக்கொண்டே போடிக்க முடியும். இயேசுவின் நாமத்தில் வெற்றியை அடைந்ததால் எப்போதுமே வெற்றியே, எனக்கு எப்போதுமே வெற்றியே. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பை அடைந்ததால், இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பை அடைந்ததால் எப்போதுமே வெற்றியே, எனக்கு எப்போதுமே வெற்றியே, எப்போதுமே வெற்றியே, எனக்கு எப்போதுமே வெற்றியே. எத்தனை சொல்லக்கூடும், எப்பவும் வெற்றிதான். பக்கத்து சொல்லி, இயேசுவின் நாமத்தால நான் ரட்சிப்பு அடைஞ்சபடினால எனக்கு எப்பவும் வெற்றிதான். ஏன் எனக்கும் உனக்கும் வெற்றி? விளங்கல உங்களுக்கு? ஏன் உங்களுக்கும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி? இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பை அடைந்ததா, இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பை அடைந்ததா எப்போதுமே வெற்றியே. எனக்கு எப்போதுமே வெற்றியே, ஓ எப்போதுமே வெற்றியே, எனக்கு எப்போதுமே வெற்றியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சத்துருவை இனிமேல் காண்பதில்லை, சாபங்கள் என் மேலே வருவதில்லை. சத்துருவை இனிமேல் காண்பதில்லை, சாபங்கள் என் மேலே வருவதில்லை. பாவங்கள் இனிமேல் செய்வதில்லை, பயங்களோ என் மேல் வருவதில்லை. பாவங்கள் இனிமேல் செய்வதில்லை, பயங்களோ என் மேல் வரு. இயேசு நல்லவர், நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வல்லவர். இயேசுவில் நாமத்தில்
ரட்சிப்பை அடைந்ததால் இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பை அடைந்ததால் எப்போதுமே வெற்றியே, எப்போதுமே எல்லாரும் சொல்லுவோம், எப்போதுமே வெற்றியே, வெற்றியே. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு உனக்கும் எனக்கும் தோல்வி இல்ல. என்னடா வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்கள் இருக்கிற போது எல்லா இடங்களிலும் அவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி, அதாவது எங்களை கொண்டு வீச்சு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி வீச்சு தான் அவரை அறிகிற அறிவின் சுகந்த வாசனை ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல 1 கொரிந்தியர் 15:52 சொல்லப்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தோல்வி கொடுக்கிறவர் அல்ல, என்ன கொடுக்கிறவர்? ஜெயம் கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்லணும்? அவர் உபத்திரவப்படுத்துகிறவர் அல்ல, என்னுடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. வியாதியை இனிமேல் வருவதில்லை, வேதனைகள் எங்கள் மேலே சூழ்வதில்லை, தரித்திரம் இனி நான் அடைவதில்லை, தஞ்சம் நாடி எங்குமே சேர்வது. வியாதியோ இனிமேல் வருவதில்லை, வேதனைகள் என்றுமே தோல்வதில்லை, தரித்திரம் இனி நான் அடைவதில்லை, தஞ்சம் கேறி எங்குமே செல்வதில்லை. கிருபையுள்ளவர் நன்மை செய்பவர், கிருபையுள்ளவர் நன்மை செய்பவர், இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பை நான் அடைந்ததால், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ரட்சிப்பை அடைந்ததால் எப்போதுமே வெற்றியே, எனக்கு எப்போதுமே வெற்றியே, எப்போதுமே வெற்றியே, உனக்கு எப்போதுமே வெற்றியே. அல்லேலூயா. பெரிய கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தால நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால உம்முடைய நாமத்தினால அடைஞ்ச ரட்சிப்புக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் பொழிய பண்ணிருக்கிற தேவன், அதுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர்.